இன்றைக்கி ட்ராப்ஸோனுன்ற ஒரு பிளகினை பயன்படுத்தி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபைல் அப்லோடை எப்படி பண்ண போகிறீங்கன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. முதல்ல உங்களுடைய ரூட் டைரக்டரியில் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்க போகிறீங்க. அந்த ஃபோல்டரோட பெயர் அப்லோட்ஸ். இந்த ஃபோல்டரில் தான் நம்ம ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ண போகிறோம் ட்ராப்ஸோன்லேருந்து. இதுக்கு அடுத்து நீங்கள் ஒரு கண்ட்ரோலரை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு அப்ளிகேஷனுக்குள்ளே கண்ட்ரோலர்ஸ்குள்ளே நான் அப்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோலரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கண்ட்ரோலருக்குள்ளே நம்ம முதல்ல பேரண்ட் இந்த கண்ட்ரோலருக்குள்ளே முதல்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தணும். இந்த கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே முதல்ல நம்ம பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும். பேரண்ட் ஸ்கோப் ரிசல்யூஷன் ஆப்ரேட்டர் _ கன்ஸ்ட்ரக்ட். இதுக்கடுத்து இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை உருவாக்கணும். இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் தான் இந்த கண்ட்ரோலர் கால் பண்ண உடனே முதல்ல வேலை செய்ய போகிற ஃபங்க்ஷனாக இருக்க போகுது. இதுக்குள்ளே நம்ம ஒரு வியூவை லோட் பண்ண போகிறோம். திஸ் லோட் வியூ. இதுக்குள்ளே அப்லோட் _ ஃபார்ம் அப்படின்ற ஒரு வியூ. இந்த வியூ தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறதுக்கான வியூ. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உருவாக்க போகிறோம் வியூஸ் ஃபோல்டரில். இதுக்கு அடுத்து மூணாவதாக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று, அதுக்கு பெயர் ஃபைல் அப்லோட். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் ஃபைல் அப்லோட் ஆப்ரேஷனே நடக்க போகுது. இதில் நம்ம முதல்ல ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸை உருவாக்கணும். அதில் இந்த கான்ஃபிக் வேரியபிளில் இந்த கான்ஃபிக்ன்ற அரே வேரியபிளில் நம்ம அப்லோட் _ pathன்னு ஒரு கான்ஃபிகரேஷன் வாங்கணும். இது எந்த இடத்துல நம்ம அப்லோட் பண்ண போகிறோங்கிறதுக்கான கான்ஃபிகரேஷன். நம்ம ஏற்கனவே ரூட் ஃபோல்டரில் அப்லோட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதை தான் இங்கே நம்ம கொடுக்கணும். அடுத்தது max _ size. ஒரு இமேஜோட சைஸ் என்னவோ அதை நம்ம இங்கே கொடுக்கணும். இந்த 1024ன்றது நம்ம கேபியில் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 1 MBக்கான ஒரு இமேஜ் ஃபைலை தான் நம்ம உள்ளே வாங்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கான்ஃபிகரேஷன் allowed _ types. இதில் நம்ம என்னென்ன மாதிரியான இமேஜ் ஃபார்மர்ஸ் எல்லாம் உள்ளே வாங்க போகிறோம் அப்லோட் பண்ணும்போது அப்படின்றது. ஏன்னா இந்த இதை நம்ம கொடுக்காம விட்டுட்டோம்னா சில நேரங்களில் ட்ராப்ஸோனில் ஜிப் ஃபைலாக கொடுத்தா கூட அப்லோட் ஆகிடும். நம்ம அப்லோட் பண்ண போகிறது இமேஜ் மட்டும்தான்றதால இமேஜுக்கான எக்ஸ்டென்ஷன் மட்டும் நம்ம இங்கே கொடுக்குறோம். JPG, PNG, GIF இந்த மாதிரியான இமேஜஸ் மட்டும்தான் இங்கே அப்லோட் பண்ணணும்னு நம்ம இங்கே சொல்கிறோம். இப்போ இந்த கான்ஃபிகரேஷன்லாம் உருவாக்கியாச்சு. இந்த கான்ஃபிகரேஷனை நம்ம என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த இடத்துல நம்ம அப்லோட் லைப்ரரியை லோட் பண்ணுறோம். இந்த லைப்ரரியில் தான் நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் வேரியபிளை கொடுக்குறோம், இந்த கான்ஃபிக் வேரியபிளை. இப்போது இந்த அப்லோட் லைப்ரரி உங்களுக்கு இந்த கண்ட்ரோலருக்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியும். அதுலேயே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம இந்த லைப்ரரியை லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபைல் அப்லோடுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதணும். அதுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதிக்கிறேன். ஏன்னா இதுக்குள்ளே திஸ் அப்லோட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, ஏன்னா நம்ம அப்லோட் லைப்ரரியை லோட் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்லோட் அந்த லைப்ரரிக்குள்ளே இருக்கிற do _ upload அப்படின்ற மெத்தடை நம்ம கால் பண்ணுறோம். இந்த do _ upload மெத்தடுக்குள்ளே நம்ம என்ன ஃபைல் இன்புட்டில் கொடுக்குறோமோ அந்த ஃபைல் இன்புட்டோட நேம் கொடுக்கணும். அப்படின்னா நம்ம ஃபைல் இன்புட்டோட நேம் ஃபைலுன்னு இப்போதைக்கு வச்சுக்கலாம். இந்த ஃபைல் இன்புட் நேம் தான் நம்ம வியூ ஃபைலில் வச்சுருக்கணும், நம்மளுடைய ஃபார்மில் இருக்கிற அந்த இன்புட் எலிமெண்ட்டில். சரி, இப்போ இந்த மெத்தடை கால் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மெத்தட் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணாதான் இந்த மெத்தடை கால் பண்ண போது அப்லோட் நடந்திருக்கு அப்படின்னு தெரியும். ஒருவேளை இந்த மெத்தட் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணலன்னா அப்போது எரர் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்லோடு ட்ரூ ஆயிருந்ததுன்னா நம்ம அப்லோட் பண்ண டேட்டா என்னமோ அது இந்த அப்லோட்குள்ளே இருக்கிற டேட்டான்ற அந்த மெத்தடை கால் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும். அதை நம்ம இந்த டேட்டா வேரியபிளில் வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் அதுக்கு அடுத்து நீங்கள் அதை எப்படி பயன்படுத்திக்கிறீங்களோ அப்படி பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம இந்த கண்ட்ரோலரில் நம்மளோட அப்லோட் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சாச்சு PHPயில். இந்த கண்ட்ரோலரில்
ஒரு ஃபைல் உள்ளே வந்துச்சுன்னா அதை எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லிட்டோம். ஆனால் நம்ம ஃப்ரண்ட் எண்டில் இந்த upload_form ஃபார்மில் என்ன பண்ணணுங்கிறத இனிமேல் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த upload_form ஃபார்ம்ன்ற வியூவை உங்களுடைய அப்ளிகேஷனுக்குள்ளே வியூஸ் ஃபோல்டரில் உருவாக்கி ஆகணும். இப்போது இதுக்குள்ளே நம்ம ஒரு ஃபார்மை பயன்படுத்த போகிறோம். இந்த ஃபார்மில் ஆக்ஷன் ஆட்ரிபியூட்டில் எந்த யூஆர்எலுக்கு நம்ம அனுப்ப போகிறோமோ அந்த யூஆர்எலை கொடுக்கணும். அதுக்கு ஷார்ட் அண்ட் PHP ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே base_urlன்ற மெத்தடை கால் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணோம்னா நம்ம இந்த கண்ட்ரோலரில் கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷனில் பேரண்ட்டுக்கு அடுத்தது அதுதான் URLன்ற ஹெல்ப்பர் கிளாஸ். இது இருந்தால் தான் இந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யும், இல்லைனா எரர் அடிக்கும். இப்போ இந்த பேஸ் URLக்குள்ளே நம்ம கண்ட்ரோலரான அப்லோடுன்ற கண்ட்ரோலரில் ஃபைல் அப்லோடு அப்படின்ற இந்த மெத்தடுக்கு தான் நம்ம டேட்டாவை எல்லாத்தையும் அப்லோட் பண்ண போகிறோம். அதை இங்கே கொடுத்துடணும். அடுத்தது கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட். இந்த கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட்டில் இந்த ஃபார்முக்கு ஒரு கிளாஸை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு Dropzone அப்படின்ற ஒரு கிளாஸ் நேமை கொடுத்துக்கிறோம். இது எதுக்குன்னா நம்ம Dropzoneோட லைப்ரரியை பயன்படுத்தும் போது அப்போ தான் உங்களுடைய ஃபார்ம் எலிமெண்ட் ஒரு Dropzoneக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபார்ம் எலிமெண்ட்டாக மாறி இருக்கும். அடுத்தது இந்த ஃபார்முக்கு நீங்கள் ஒரு ஐடி ஒன்று வச்சுருக்கணும். அதுதான் ஃபைல் அப்லோட் அப்படின்ற ஐடி. நீங்கள் இதை என்ன வேணால் வச்சுக்கலாம். இதுக்கடுத்து இந்த பேஜில் நம்ம ஒரு சில ஸ்கிரிப்டை போட வேண்டியது இருக்குது. ஆனால் அதுக்கு நம்மளுக்கு Dropzoneோட லைப்ரரி தேவைப்படும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரில் போய் Dropzone டைப் பண்ணுங்கள். இந்த Dropzoneோட லைப்ரரிக்கான வெப்சைட் இங்கே முதல்ல வரும் கூகுளில். இந்த வெப்சைட்டில் சைட் பாரில் இன்ஸ்டாலேஷன்ற ஒரு மெனு இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு Dropzoneோட லைப்ரரியை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஒரு GitHub ரெபாசிட்டரி. இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இந்த ஜிப் ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நம்மளுக்கு தேவை ரெண்டு முக்கியமான ஃபைல். ஒன்று Dropzone CSS, இன்னொரு Dropzone.js. இந்த ரெண்டு ஃபைலையுமே நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்டில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். நான் என்னுடைய ப்ராஜெக்டில் அசெட்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டரில் இதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தீங்கன்னா அசெட்ஸ்குள்ளே இந்த ரெண்டு ஃபைலுமே இருக்கும். முதல்ல CSS நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அதுக்கு லிங்க் ஆட்ரிபியூட்டில் hrefல நம்மளுடைய அசெட்ஸ்குள்ளே தான் அது இருக்குது. இந்த ரூட்டில் இருக்கிற அசெட்ஸ்ன்ற ஃபோல்டரில் இந்த CSS அந்த URL நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த CSS இன்க்ளூட் பண்ணிட்டு கீழேயே JSஸும் இன்க்ளூட் பண்ணிடுங்க. அதுக்கு நீங்கள் ஸ்கிரிப்ட். இப்போது இந்த ஃபார்ம் எலிமெண்ட்டுக்கு கீழே நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கால் பண்ண போகிறோம். Dropzone.options.fileupload. இதுக்குள்ளே நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ண போகிறோம், ஒரு JSON ஆப்ஜெக்ட். அந்த JSON ஆப்ஜெக்டில் accept files அப்படின்ற ஒரு ஃபீல்டு, அதில் image/all அப்படின்னா நம்மளுடைய இந்த அப்லோடர் இமேஜ் ஃபைல்ஸை மட்டுமே அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மேக்ஸ் ஃபைல் சைஸ் இதில் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். 1ங்கிறது 1 MBக்கான ஃபைல் லிமிட். இது மொத்தமாகவே நம்ம ஒரு Dropzoneக்கு கொடுக்கக்கூடிய சில விதிமுறைகள். இதில் முக்கியமாக இந்த ஃபைல் அப்லோடுன்றது உங்களுடைய ஐடியை தான் குறிக்குது. இந்த Dropzone இந்த ஃபைல் அப்லோடுன்ற ஐடியை கொண்ட எலிமெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சில விதிகளை வைக்குது. இப்போ நம்மளுடைய ப்ரௌசரில் போயிட்டு நம்மளோட அவுட்புட் என்னன்னு பார்ப்போம். நான் என்னோடய ப்ரௌசரில் போயிட்டு என்னுடைய அந்த அப்லோட் கண்ட்ரோலரை அக்சஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு பட்டன் ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா, ட்ராப் ஃபைல்ஸ் ஏர் டு அப்லோட். இப்போ நான் இங்கே இருக்கிற ஒரு இமேஜை ட்ராக் பண்ணி கொண்டு போய் இந்த இடத்துல போடுறேன். பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடுச்சு. 0.2 MB அதாவது 200 KBயில் இருக்குது இந்த ஃபைலோட நேம். இதுதான் Dropzoneல உங்களுக்கு அப்லோட் ஆகிருக்குன்னு சொல்கிற ஒரு இமேஜ். உங்களுடைய அப்லோட்ஸ் போர்ட்டலில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் அப்லோட் ஆகிருக்கு. சரி, இன்னொரு ஃபைல் அப்லோட் பண்ணி பார்க்கலாம். இந்த தடவை நம்ம ஒரு
zip ஃபைலை அப்லோட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா zip ஃபைலை அப்லோட் பண்ணலை. இங்கே எல்லாமே சரி. இந்த டிசைன் கொஞ்சம் ட்ராப் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, சரியா? அதனால் இப்போ நம்ம இந்த டிசைனை நம்மளுடைய CSS பயன்படுத்தி ஒரு சில மாற்றங்களை பண்ணுவோம். இப்போ நம்மளுடைய இந்த ஃபார்ம் எலிமெண்ட்டை அந்த டிவ்க்குள்ளே கொண்டு போயிடுறேன். ஒரு சில CSSகளை இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முக்குள்ளே ஒரு டிவ் ஒன்று போடுறேன். TZ மெசேஜ் மற்றும் நீட்ஸ் கிளிக் அப்படின்ற 2 கிளாஸையும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இது ரெண்டுமே இந்த ட்ராப் ஜோனுக்குள்ளே மாற்றி அமைக்கக்கூடிய கிளாஸ்கள். இதை உள்ள நான் போட்டுட்டு இந்த டிவ்க்குள்ளே ஒரு மெசேஜை போடுறேன். ட்ராப் ஃபைல்ஸ் ஏர் ஆர் கிளிக் டு அப்லோட். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ராப் டவுன் அவுட்புட் வந்திருக்கும். இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இமேஜஸ் எல்லாம் எப்படி அப்லோட் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இமேஜை நான் ட்ராக் பண்ணி போட்ட உடனே இந்த இடத்துல ஒரு அஜாக்ஸ் ரிக்வெஸ்ட் நடக்குது. இதுதான் அந்த ஃபைல் அப்லோட் அப்படின்ற அஜாக்ஸ் ரிக்வெஸ்ட். இது ட்ராப் ஜோனால் அனுப்பப்படுற ஒரு அஜாக்ஸ் ரிக்வெஸ்ட். இது நம்மளுடைய இந்த கண்ட்ரோலரில் இருக்கிற ஃபைல் அப்லோடுன்ற மெத்தடுக்கு போகுது. இதில் பார்த்தீங்கன்னா பைனரி டேட்டாவாக இந்த இமேஜுக்கான டேட்டா எல்லாம் அனுப்பப்படுது. அப்லோட் ஆன உடனே நம்மளுடைய இந்த அப்லோடுக்கான மெத்தட் இங்கே நம்மளுக்கு அனுப்புகிற பேரே வந்து ஃபைலுன்ற பேரில் தான் அனுப்புது. இந்த ட்ராப் ஜோன் இந்த பைனரி டேட்டாவை நம்ம இங்கே இந்த ஃபைல் அப்லோடுன்ற மெத்தட்குள்ளே இந்த ஃபைல் நேமில் தான் ஃபைலை அப்லோட் பண்ணுறோம். அஜாக்ஸ் ரிக்வெஸ்ட்டில் வர அந்த பைனரி டேட்டாவை நம்ம இந்த கோடிங்நெட்டரில் இருக்கிற லைப்ரரி அப்லோட் பண்ணிடுது. இப்படி தான் எல்லா அப்லோட்ஸுமே நடந்து உங்களுக்கு இந்த ஃபோல்டரில் ஒரு இமேஜஸும் அஜாக்ஸில் அப்லோட் ஆகுது. இந்த ட்ராப் ஜோனோட வியூவை நீங்கள் இன்னுமே CSS தெரிஞ்சிங்கன்னா நல்லாவே கஸ்டமைஸ் பண்ணலாம். மொத்தத்தில் இன்றைக்கி ட்ராப் ஜோன்ற ப்ளக்கினை பயன்படுத்தி நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்றத இன்றைக்கி கற்றுக்கிட்டீங்க. நன்றி. இந்த கோடெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காகவே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிட்டப்போட ரெபாசிட்டரி லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் அந்த கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அஜாக்ஸ் ரிக்வெஸ்ட்டை எப்படி நீங்கள் செக் பண்ணலாம் கோடிங்நெட்டர்லங்கிறது தான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. இது ஒரு சின்ன வீடியோவாக இருந்தாலும் இதை கூட ஏன் நான் போடுறேன்னா அந்த வீடியோக்கு அடுத்து வரப்போகிற தொடர்புகள் சிலது இருக்குது. அதுதான் REST API.